2 நாளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில, இந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பத பத்தியும், விடியல் பஸ் குடுக்கறத பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொன்னாங்க. உண்மையாலுமே பெருமைப்படணும். ஒரு பெண் ஒரு அமைச்சரா இருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த நமக்கு உரிமை தொகை ஒரு நாள் விடியகாலம் நாங்க பார்த்தோம். காலையில 6 மணிக்கு 32 நிமிடத்துல எல்லாருக்கான வங்கி கணக்குலயும் உரிமை தொகையானது செலுத்தப்பட்டது. இதை கண்டு நான் ரொம்ப வியந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியந்த நிகழ்வா ஒரு இதை எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. ஆனா அந்த வியந்தேன் அப்படின்னு சொல்றதுல நீங்க அமைச்சர் நீங்களே புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் கிடைச்சதா அந்த பணம்? ஒரு குறிப்பிட்ட மகளிருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட மகளிருக்கு கொடுக்கல. அப்படிங்கும் போது நீங்க ஒரு அமைச்சர், நீங்க பெண், நீங்க அதுல பாக்கணும் இல்லையா? எந்த தகுதி அடிப்படையில பாதி பேத்து கொடுத்துருக்காங்க, பாதி பேத்து கொடுக்கல, மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கு விடிவு காலம் தர தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்க வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அப்பதான் இது ஒரு சரியான ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கலாம் இல்லைங்க மேடம்? ஏன்னா நீங்க வியந்தது நல்ல விஷயம், நான் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அனைத்து மகளிருக்கு கிடைத்ததா அப்படிங்கிறத நீங்க ஒரு சமூக நலத்துறையில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், நீங்க அதை கேட்டிருக்கணும் மேடம். அடுத்தது சொன்னீங்க, இந்த தொகையானது துணை முதலமைச்சர் அவருடைய துறை மூலியமாக கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆனா துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய துறை விளையாட்டுத்துறையை தான் அவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. அவரு மூலியமா கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனாலதான் ஒருவேளை விளையாட்டுத்தனமா பாதி பேத்துக்கு கொடுத்து பாதி பேத்துக்கு கொடுக்காம விட்டதுக்கு ஒரு காரணம் அதுவா கூட இருக்கலாமோ என்னவோ எனக்கு தெரியல. நீங்க இத கொஞ்சம் கொஞ்சம் உற்று நோக்குங்கள். இதுக்கு சரியான தீர்வு மகளிர் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறத நீங்க பண்ணுங்க. ஏன்னா பாதி மகளிர் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எப்படி எலெக்ஷன்ங்கிறதுனால நீங்க கொடுக்குறீங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே கூட அதுலயும் ஏன் பாகுபாடு இருக்கணும்? ஏன்னா ஏற்கனவே திட்டங்கள் கொடுத்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றல. இது மக்கள் கிட்ட ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமா இருக்கு, போராட்டங்களா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கீங்க, விடியல் பஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? விடியல் பஸ் கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் இன்னைக்கு அப்படியே உடனே இங்க இருந்து ஏறுறாங்க, அம்மா வீட்டுக்கு போகணும்னா போயிடுறாங்க, அங்க வந்துடுறாங்க, ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இத ஒரு அமைச்சர் என்ன சொல்லுங்க, ஓசி பஸ்ன்னு சொல்லி இருக்கிறாரு. இது எந்த கண்ணோட்டத்துல நாங்க பாக்குறது? அதாவது இலவசமா நீங்க வண்டியும் கொடுப்பீங்க, பஸ்ஸையும் கொடுப்பீங்க, அடுத்தது ஓசி பஸ்ல போறங்கிறதையும் நீங்களே சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைச்சர்களுக்கு உங்களுடைய கண்டனத்தை நீங்க தெரிவுபடுத்தினீங்களா? ஏன்னா மகளிர் இன்னைக்கு சுயமா அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு போறாங்க, வீட்டுல இருந்து போறாங்க, அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பெண்ணுங்கிறதுனால அதை கரெக்டா சொல்றீங்க. ஆனா அதை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, ஓசி பஸ்ல போறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு தரக்குறைவான வார்த்தை. அதெல்லாம் நீங்க உடனே கேட்டிருக்கணுமா இல்லையா? அதான் இதையும் கொஞ்சம் நீங்க கவனத்துல எடுக்கணும் மேடம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஹாஸ்டல் வசதி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதனால முதல் கல்வி முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்வர் ஒரு பதவியேற்ற 1ஆம் ஆண்டுல இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு அந்த மாதிரி போய் தனியா போறதுக்கோ, இந்த பஸ்ல நீங்க சொல்றீங்க தானா ஏறி போலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. எங்கேயாவது முதல்ல தனியா நடந்து போறதுக்கு ஒரு பயம் இல்லாம நடந்து போறதுக்கு பாதுகாப்பு இருக்கா? நேத்து கூட பாருங்க, 75 வயசு, நீங்க நினைச்சு பாருங்க, 75 வயசுள்ள ஒரு முதியவர் அவங்க வீட்டுக்குள்ள பூந்து நைட்டு புடிச்சு அவங்ககிட்ட திருடுறதுக்கும் இது பண்றதுக்கும் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அதை தடுக்க போன அந்த அம்மா வயசு 70 72 வயசு சொல்றாங்க. அவங்கள கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கிறானுங்க அந்த திருட போனவங்க. அப்போ மனுஷங்களா இருக்காங்களா இல்ல மிருகங்களா இருக்காங்களா தெரியல, தினமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க தினம் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. இத சொல்லாத நாளே இல்லை. ஆனா பாதுகாப்பு ஒரு நாள் கூட எங்கேயுமே இல்லை. பெண்கள் எங்க பாதுகாப்பா இருக்காங்க? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்களா இது வரைக்கும்?
2 வயசு குழந்தையும் தான் பாலியல் இது வன்கொடுமைக்கு ஆளாகுது. 14 வயசு பெண்ணும் தான் ஆகுது. இன்னைக்கு 72 வயசுல இருக்கக்கூடிய ஒரு முதியோர் அவங்களையும் வந்து விட்டு வைக்கல, அவங்களையும் வந்து இது பண்றாங்க. வேலைக்கு போக முடியல, ஒரு வெளியில போக முடியல. இதுல வந்து சுதந்திரமா பெண்கள் வந்து போறாங்க, பஸ்ல போறாங்க, இப்ப வந்து ஹாஸ்டல்ல தங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எங்க இருக்கு இந்த சுதந்திரமும்? எங்க இருக்கு வந்துட்டு ஒரு தனி பெண்கள் போறதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கமா தான் இருந்துட்டு இருக்கு. எங்க சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கு? நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்க மேடம். ஏன்னா பெண்களாகிய நாம தான் வந்து பெண்களுக்கு வந்து நல்லா இது பண்ணணும். நீங்களும் ஒரு துறையை சார்ந்து இருக்கிறீங்க, பெண்களுக்கு வந்து நிறைய வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைங்க. இதுதான் வேணும் எங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு இதுக்காக நம்ம ஒரு பேசணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு நீங்க வந்து சொன்ன விஷயங்கள் 2 விஷயம் சொன்னீங்க, வியந்தேன் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த விஷயம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சா, அதன் மூலம் மக்கள் வந்து பயன் பெற்றார்களா அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.